Hello students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 11th standard economics chapter 2 consumption analysisல question answer வந்து மார்க் பண்ணிருப்போம். லாஸ்ட் வீடியோல வந்து நான் 31st question வரைக்கும் மார்க் பண்ணி தந்திருப்பேன். அந்த வீடியோ போய் பாத்துருங்க. இப்போ நம்ம 32ல இருந்து மார்க் பண்ணலாம். Distinguish between extension and contraction of demand. பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. 36 எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டாபிக் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டுன்னு. அது ஃபுல்லாகவே ரைட் பண்ணிக்கோங்க. இது வந்து 32ஓட ஆன்சர் 2.8.7 இருக்குது. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ்? பேஜ் நம்பர் 45, 46 எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா 2.14ல் இங்கே ஒரு சப்டாபிக் இருக்குது இல்லையா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் மஸ்ட் ஹாவ் நெகட்டிவ் ஸ்லோப்பு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதினாலே போதும். இது வந்து 33ஓட ஆன்சர். சாரி, இன்னும் பின்னாடி இருக்குது, நான் பார்க்கல. அப்படியே செகண்ட் வந்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் கன்வெக்ஸ் டு த ஆரிஜின். அது கீழே இன்டிஃபரன்ஸ் கர்வ் கேனாட் இன்டர்செக்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் டு நாட் டச் த ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் ஆக்சிஸ். அது வரைக்கும் மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் பிளாக் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே எழுதிக்கோங்க. 4 பாயிண்ட்ஸ் இருக்குது 33க்கு. நெக்ஸ்ட்டு, ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் கன்சியூமர்ஸ் ஈக்குவலிபிரியம். பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 47 எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து 30 கொஷின் மார்க் பண்ணியிருப்போம்ல, அது அப்படியே ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வித்தின் டயக்ராமோட கன்சியூமர் ஈக்குவலிபிரியம் ஃபுல்லாக டயக்ராமோட. நெக்ஸ்ட்டு பார்ட் டி பார்க்கலாம். 35 கொஷின். எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ். பேஜ் நம்பர் 33, 34. அது எடுத்திங்க அப்படின்னா லா ஆஃப் டிமாண்டுன்னு கீழே ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு த லா ஆஃப் டிமாண்ட், அதிலிருந்து அல்ஃபர்ட் மார்ஷல் வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து வந்திங்கன்னா டெஃபினிஷன் 2 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம மார்ஷல்து மட்டும் எடுத்துக்கலாம். மார்ஷல்தோடதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்திங்கன்னா அசப்ஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட், இது அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. 1 to 6 பாயிண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வேண்டாம். அதுக்கு அப்படியே கீழே வந்து டேபிள் 2.4 டிமாண்ட் ஷெட்யூல், அதுவுமே எழுதிக்கோங்க. லா ஆஃப் டிமாண்டு, டெஃபினிஷன்ஸ் ஃபஸ்ட்டு, அசப்ஷன்ஸு, ஷெட்யூலு, அதுதான். அதுக்கப்புறமா வந்து இந்த டயக்ராம் 2.4 சரிங்களா. ஷெட்யூலுக்கு அப்புறம் இந்த கிராஃப் டயக்ராமை ட்ரா பண்ணிக்கோங்க. லா ஆஃப் டிமாண்டு, டெஃபினிஷனு, அசம்ஷன்ஸு, ஷெட்யூலு, அதுக்கப்புறம் கிராஃபு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்க லெசன் வந்து. நெக்ஸ்ட்டு, எலுடிகேட் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வித் டயக்ராம். பேஜ் நம்பர் 27, 28 எடுத்துக்கோங்க. அது எடுத்தீங்க அப்படின்னா இங்கே த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு டாபிக் இருக்கா, அதில் வந்து இன்ட்ரடக்ஷனில் ஹெச்ஹெச் கூசன், அதுலேருந்து 4th லைனில் கூசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கன்செப்ஷன் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அது கீழே டெஃபினிஷனில் மார்ஷல்லேருந்து ஆல்ரெடி ஆஸ் வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அசப்ஷன்ஸ் அதுலேருந்து இது வரைக்கும் அந்த கன்செப்ஷன் வரைக்கும் 7, அந்த ஃபுல்லாக 1 to 7 வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா, அது வந்து லா ஆஃப் டிமினிஷிங்லேருந்து 4th லைனில் யூட்டிலிட்டி டிமினிஷஸ் அது வரைக்கும் 4th பாயிண்ட்டு. இலிஸ்ட்ரேஷன் 2nd லைனில் சப்போஸ் த கன்சியூமர் அதுலேருந்து பின்னாடி வந்தீங்கன்னா த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அது வரைக்கும் வந்து ஒரு பாயிண்ட்டு. அது கீழே வந்து டேபிள் இருக்கா, அது வந்து அப்படியே ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த கிராஃப் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து 6th பாயிண்ட் இருக்கும். 5th முடிஞ்சதுக்கப்புறமா தான் 6th பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இந்த டேப்லெட், அதுக்கப்புறமா தான் வந்து இந்த டயக்ராம் சரிங்களா. அதில் 4th லைனில் வந்து வென் மார்ஜினல் அதுலேருந்து 4th லைனில் யூட்டிலிட்டி டிமினிஷஸ் வரைக்கும் சரிங்களா. பாயிண்ட்ஸ் எழுதுக்கப்புறமா இது 2 இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. பேஜ் நம்பர் 29, 30, 31. அதில் வந்து பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி டாபிக் இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட் வந்து 4th லைனில் த லா ஆஃப் அதுலேருந்து இங்கே பக்கத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரைக்கும். அப்புறம் டெஃபினிஷனில் அது அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அசம்ஷன்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷனில் 2nd லைனில் கன்சியூமர் அதுலேருந்து லாஸ்ட்லேருந்து 2nd லைனில் இன்கம் வரைக்கும்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் அதுலேருந்து பின்னாடி இந்த மணி வரைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பேராகிராஃபில் திஸ் ப்ராசஸ்லேருந்து இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிராஃபு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இஃப் த கன்சியூமர் வாண்ட்ஸ் இங்கே இருக்கா, அதுலேருந்து இந்த 5 வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து டயக்ராமேட்டிக் இல்லஸ்ட்ரேஷன் அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அதுலேருந்து 4th லைனில் ஆரஞ்சு வரைக்கும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், பேஜ் நம்பர் 41, 42. அதில் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் டாபிக் இருக்கா, அதில் தேர் ஆர் அதுலேருந்து பின்னாடி இந்த டேப்லெட் காலம் இந்த கிராஃப்லாம் வரைஞ்சிக்கோங்க. இங்கே வந்து அப்பர் செக்மெண்ட் இது வரைக்கும் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.